அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் ஆடி செவ்வாய் கிழமைகளில் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யும் ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் மிக அதிக அளவில் பகிரப்பட்டு வருது. அந்த வீடியோவை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர். சுக்குக்கு மிஞ்சிய மருதும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்லப்படுவது. அது மட்டுமில்லாமல் வேலை, திருமணம், குழந்தை பேறு, கடன், பணக்கஷ்டம், மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனை, நோய்கள், காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதமிருந்து வழிபட்டால் சகல நலன்களும் தரக்கூடிய முருகப்பெருமான். இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டம் அதிகம் பெறலாம் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள், செவ்வாய் ஓரையில் பிறந்தவர்கள் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் அதிர்ஷ்டம் பெருகும். செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை, மிருகசீரிசம், அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டால் மேசம், விருச்சகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகனை வழிபட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் திதியின் அடிப்படையில் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் பிறந்தவர்களாக இருந்தால் நவமி, தசமி திதிகளில் பிறந்தவர்களாகவும் அந்த திதி வரும் நாட்களில் முருகப்பெருமான வழிபட்டால் யோகம் உண்டாகும். இது தவிர வீடுகளில் மயிலிறகு, சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாம். பெரிய வேலாக இருந்தாலும் வாங்கி கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம். செம்பாலான வேல் வைத்து வழிபடலாம். முருகனுக்கு உரிய உலோகம் செம்பு. இதனால் செம்பாலான மோதிரம் போன்று செய்து கையில் அணிந்து கொள்ளலாம். செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகன் வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம். வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வளர்ப்பது, முழு துவரையை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவது, துவரை பருப்பினை அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தால் யோகங்கள் பெருகி கொண்டே வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது தவிர கந்தகுரு கவசத்தில் முருகனின் மூல மந்திரம் இதை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் இத்தனை விதமான துன்பங்களிலும் இருந்து விடுபடலாம். இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும். 1,00,000 முறை உச்சரித்தால் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. யமபயம் நீங்கும். கோடி முறை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை நாம் உச்சரிப்பதால் முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகனின் உருவத்தை சுமார் 20 நிமிடம் பாருங்கள். இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு இதனை கற்பனை செய்யுங்கள். ஒரு மலர்ந்த தாமரை பூ இது உங்கள் இதயத்தில் இருக்கிறது. இந்த பூவில் முருகனின் திருப்பாதங்கள், இவற்றில் சிலம்பு, சதங்கை, தண்டை போன்ற ஆபரணங்கள் இருக்கு. இதனை சுமார் 20 வினாடிகள் கற்பனை செய்யுங்கள். பிறகு இவற்றை நாம் படிக்கலாம். முருகனின் மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். ஓம் சரவண பவ ஓம் எனும் மந்திரத்தை 3 முறை உச்சரிக்க வேண்டும். இதனால் முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுறாரு. இப்படி முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் என்று நிறைய பேருக்கு மனதில் ஒரு வருத்தம் இருக்கிறது. முருகர் நான் வேண்டுதல் வைத்தால் மட்டும் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க மாட்டேங்கிறாரு. பல வருடங்களாக முருகப்பெருமானை வழிபட்டு எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் பின்தொடர்கிறது என்று கவலைப்படுபவர்கள் சிலர் பேர் முருகனை கும்பிட்டு நம்பிக்கை இழந்து முருகப்பெருமான் வழிபாட்டை கைவிட்டு இருப்பாங்க. அப்படி செய்யாதீங்க. இது ரொம்ப தவறான செயல். முருகப்பெருமான கும்பிட உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வருகிறது என்றால் அந்த சோதனைகளுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சாதனை காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். பக்தர்களை முருகன் சோதிப்பான், ஆனால் நிச்சயம் கைவிட மாட்டான். நிறைவேறாத வேண்டுதல்களை நிறைவேற்ற எளிமையான ஒரு முருகன் வழிபாடு தான் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமான் சூரசம்காரத்தை முடித்து சாந்தி அடைந்து திருக்கல்யாணத்தை செய்து வரும் நாட்களில் நாம் முருகப்பெருமான மனதார வழிபடுவது இன்னும் நிறைய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக தான் சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபடுவதும் நிறைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்படுது.
செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வேணும். அது மட்டும் இல்லாமல் வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் அப்படின்னு நாட்களில் நாம் வழிபட வேணும். வார விரதம் என்பது செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிப்பது. நட்சத்திர விரதம் என்பது கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது. திதி விரதம் என்பது சஷ்டி தேவி. கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் பூமியினால் தீராத பிரச்சனைகள் உள்ளவர்களும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் இதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் நீராடி குளித்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும். பிறகு வீட்டை திரும்பியதும் வெறும் பால் அல்லது பலசாரம் மற்றும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நாம் உச்சரிக்க வேண்டும். மாலை 6 மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி 9 செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். நட்சத்திர விரதம் என்பது கார்த்திகை நட்சத்திரத்தன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. நட்சத்திர விரதம் சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6 திருப்பொறிகளில் இருந்து தோன்றிய முருகப்பெருமானை சரவண பொய்கையில் இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் இந்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவர்கள் நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பு, பண்பு நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தை ஆகியவை பேறுகளை பெற்று சிறப்புற்று வாழலாம். கார்த்திகை நட்சத்திரத்திற்கு முதல் நாள் வரும் பரணி நட்சத்திரத்தன்று இரவில் உணவு உண்ணாமல் இருந்து மறுநாள் அதிகாலையில் நீராடி அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபட வேணும். அன்று பகல் முழுவதுமே விரதம் இருந்து முருகப்பெருமானின் மந்திரங்களை நம்ம படிக்க வேணும். மாலையில் வீட்டில் உள்ள முருகப்பெருமான் திருவுருவ படத்திற்கு அலங்கரித்து தீபதூப காட்டி நம்ம அரிசியும் துவரை பருப்பு சர்க்கரையும் சேர்த்து பொங்கல் செய்து நிவேதனம் படைக்க வேண்டும். இந்த பொங்கலை பிரசாதமாக உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான வளர்பிறை நாட்களில் நம்ம வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சஷ்டியில் விரதம் இருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது. வளர்பிறை சஷ்டி திதியில் நாம் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி என்று காலையில் நீராடி முருகப்பெருமானை மந்திரித்து நாம் அந்த கோரிக்கையை மனதில் வைத்து நாம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. கந்த சஷ்டி விரதம் இருக்கும் முறை அப்படின்னு பார்த்தா ஐப்பசி மாதத்தில் வளரக்கூடிய வளர்பிறை பிரதமையை தொடங்கி 6 நாள் விரதம் இருக்க வேணும். தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள பூஜை அறையில் நம்ம குங்குமம் வைத்து அதில் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நம்ம பாட செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். பகல் முழுவதும் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்குரிய நம்ம மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொள்ளலாம். இப்படி 6 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டுமாவது விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். குழந்தை தரும் விரதங்களில் முதன்மையான விரதமாக கந்த சஷ்டி விரதம் போற்றப்படுது. இதனால தான் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்லப்படுவதுண்டு. சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பதே இதன் பொருள். முருகப்பெருமானுக்குரிய இன்று 3 விரதங்களையும் நாம் முடிந்தவரை அனுஷ்டிப்பதால் அனைத்து நன்மைகளும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி நாம் வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.